வணக்கம் நண்பர்களே. அண்மையிலே 2 வெவ்வேறு நபர்கள் என்னிடம் சொன்ன 2 செய்திகள் என்னை வெகுவாக யோசிக்க வைத்தன. ஒரு வகையில் ஆழமான ஒரு நிலைகுலைவை உருவாக்கின. முதல் விஷயத்தை சொன்னவர் ஒரு குடும்ப பெண்மணி, 50 வயதை கடந்தவர். சிறு வயதிலே வேலைக்கு சென்று கொண்டிருந்திருக்கார். கருவுற்று குழந்தை பெற்றவுடனே குடும்பத்தினர் சொன்னார்கள் என்று வேலையை விட்டுவிட்டார். அதன் பிறகு குழந்தைகளை வளர்ப்பதிலேயே முழு மூச்சாக ஈடுபட்டு வருகிறார். அவருக்கென்று ஒரு இலக்கிய ஆர்வம் உண்டு, எழுதும் கனவுகள் உண்டு, அத்துடன் சில உடல்நிலை குறைபாடுகளும் உண்டு. யோகா பயிற்சி மூலம் அதை சரி செய்யலாம் என்று நினைக்கிறார். அதன் பொருட்டு நாங்கள் வெள்ளிமலையில் நடத்தி வரக்கூடிய முழுமை அறிவு நிகழ்ச்சிகளிலே அவர் பங்கெடுக்க விரும்புகிறார். இதை அவருடைய 3 குழந்தைகளும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அவரிடம் கெஞ்சி கூத்தாடி மன்றாடி ஒரு 3 நாட்கள் எனக்கு விடுமுறை கொடுங்கள் என்று இறந்து பெற்று வெள்ளிமலைக்கு வந்ததாக சொன்னார். திகைப்பாக இருந்தது. ஏன் பிள்ளைங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டேன். ஒன்று, அவர்கள் நான் சமைத்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறாங்க. 2, அவர்களுடைய சுவைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக நான் சமைக்க வேண்டும். ஆகவே ஒரு நாளைக்கு 8-9 மணி நேரம் நான் சமையலறையில் நின்று சமைக்க வேண்டும். அந்த சமையலில் வேறொரு உதவி செய்வதை கூட அவர்கள் விரும்புவதில்லை. ஆகவே சுவை கெட்டு விடுகிறது என்று சொல்கிறார்கள். நீ தான் சமைக்க வேண்டும், உன் சமையல் தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதுதான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்கிறார்கள். சமைக்காவிட்டால் அழுகிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள். என் மனசு தாங்கலை, ஆகவே நான் சமைக்கிறேன். கடந்த 15-20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் சமைக்கிறதை தவிர எதை பற்றியும் யோசிக்க முடிந்ததில்லை. படிக்கிற ஆர்வம் இருந்தது, இப்போ படிக்கவே நேரம் கிடைக்கிறதில்லை. 20 நிமிடம் 30 நிமிடமாக கூட படிக்க முடியாது. அதற்குள் என்னோடய பிள்ளைங்க ஏதாவது வேலை சொல்லுவாங்க, அதை நான் செஞ்சாகணும். டீ போட்டு கொடுக்கணும், தண்ணி கொண்டு கொடுக்கணும். என்னோடய பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் மெடிசினுக்கான ஒரு பெரிய கனவோடு இருக்கிறார், ஆக அவருக்கான எல்லா பணிவிடையும் நான் செய்யணும். இன்னொரு பொண்ணு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உண்டு, அவளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுப்பி விட்டு இரவில் வரும்போது அவளுக்கு வெந்நீர் வைத்து கொடுப்பது வரை எல்லா பணிகளையும் நான் செய்யணும். ஆக எனக்கென்று ஒரு தனி வாழ்க்கையே கிடையாது. இப்போது ஒரு சின்ன தனி வாழ்க்கையை உருவாக்கலாமா என்று நான் முயற்சி செய்கிறேன். அது கூட என்னோடய உடல்நிலை கோளாறு காரணமாகத்தான். இதை சரி செய்து விடலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு நான் ஒரு பெரிய அநீதியை இழைக்கிறேன்னு சொல்லி அழுறாங்க. என் மேலே வெறுப்பை உருவாக்கி கொள்கிறாங்க. 15-20 ஆண்டுகளாக நான் செய்த எல்லா விஷயங்களும் அர்த்தமற்றவையாக ஆகும் என்ற எண்ணத்தை எனக்கு உருவாக்குகின்றன. என்னை ஒரு பெரிய துரோகி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதனால் என்னை தாங்க முடியல, ஆகவே நான் திருப்பி அதை செய்கிறேன். இப்போது ஒரு 3 நாள் விடுமுறைக்காக அவரிடம் 6 மாதமாக கெஞ்சி கேட்டு இப்போ வந்திருக்கிறேன். ஆனால் இந்த பயிற்சிகளை பண்ணுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. அதை சிரித்து கொண்டு சொன்னார்கள், அந்த யோகா பயிற்சிக்கு நான் வரவே முடியாது, வந்துட்டேன், ஒரு ஆர்வத்துக்காக வந்தேன், என்றைக்காவது செய்ய முடியும் என்றார். வருத்தமாக இருந்தது. அப்போது இந்த பிள்ளைங்க அவங்க அம்மாவை பற்றி உண்மையில் என்ன நினைக்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையில் எனக்கு அவ்வளோ பற்று பிரியம், நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, நீ தான் எங்களுக்கு எல்லாமே, எங்கள் உலகமே நீ தான். நீ ஒரு புத்தகத்தை படித்தா எங்கள் உலகத்தில் இருந்து நீ விலகி போகிற, எங்களுக்காக நீ முழுசாக எங்களை கொடுத்துரு, எங்களுக்காக முழுசாக நீ வாழணும், ஒவ்வொரு துளி எங்களுக்கு. இதை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. இது இமோஷ்னல் பிளாக்மெயில், ஒரு அடிமையை மூளைச்சலவை செய்வது. உன்னுடைய உடம்பெல்லாம் எனக்கு, உன்னோட ஆத்மா எல்லாம் எனக்கு, ஏன்னா நீ என்னுடைய பக்தன், நீ எனக்காக வாழணும்னு ஒரு அடிமையிட்ட சொல்லி அடிமையை நம்ப ஆரம்பிச்சுனா எப்படி? அதுதான். வீட்டுக்குள்ள ஒரு மிருகத்தை கட்டி வைத்து வேலை வாங்குவது வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சிங்கம் மால்கிட்ட சொல்லுது, நீ தான் எனக்கு எல்லாம்,
ஏன்னா உன்னுடைய உடம்பு தான் என்னுடைய உடம்பு, உன்னுடைய ரத்தம் தான் என்னுடைய ரத்தம். நான் உன்னை சாப்பிடும்போது நீ என்னுடைய உடம்பாகி விடுற, உன் உடம்பை எனக்கு கொடுத்துடு, நீ எனக்கு அர்ப்பணித்து விடு என்று சொல்வது போல தான் இந்த நான்சென்ஸ். ஆனால் தமிழகம் முழுக்க இந்த மனக்கோளாறு பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. அப்பா அம்மா இருவரும் தனக்காக மட்டுமே வாழணும், அவங்களுடைய கடைசி துளி வாழ்க்கையை தனக்குரிய, அவங்களுக்கு ஒரு தனி வாழ்க்கை இருக்கக்கூடாது, சிந்தனை இருக்கக்கூடாது, ஒன்றுமே இருக்கக்கூடாது. அவங்க தங்களுக்குன்ற அரை மணி நேரத்தை செலவழிக்கக்கூடாது, அவங்க உடல்நிலையை மேம்படுத்தக்கூட எதுவும் செய்யக்கூடாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், காலையில் வாக்கிங் போனால் என்னோடய பொண்ணுக்கு வச்சுக்கிறேன், அந்த நேரத்தில் அவள் படிக்கும்போது கூட இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், ஆகவே நான் வாக்கிங் போக முடியல, எனக்கு ஹெல்த்து பிரச்சனை இருக்குது என்கிறார். இந்த மாதிரியான ஒரு பைத்தியக்கார பிள்ளைங்க உலகத்தில் எங்கே இருப்பாங்களா எனக்கு நினச்சி பார்க்கவே பதறுது. ஒருவருடைய உடலை, ஒருவருடைய ஆத்மாவை அழிப்பதற்கு சமம் இது. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பகுதியை கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிறதுங்கிறது அவரை சுரண்டுறது, அவரை அழிக்கிறது. அந்த வகையான பெரும் பாவத்தை செய்தவர்களுக்கு அதே நாணயம் திருப்பி கிடைக்கும், சந்தேகமே இல்லை. அதே நாணயம் திருப்பி கிடைக்கும். அதே போல் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்து 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 நீங்கள் வயசான போது நீ என்னத்தை கொடுத்த, நான் கேட்டேன்னா உன் வாழ்க்கை நீ வாழ வேண்டியதானே, ஏன் என் தலையில் இருந்து என் கழுத்தை அறுக்கிறேன்னு அவங்களே கேட்கக்கூடிய அவமதிப்பை அவங்க அடைய வேண்டியிருக்கும். இருவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், இன்னொருத்தரோட வாழ்க்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடியவர், அது யாராக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடியவர் ஒரு இழிபிறவி, ஒரு அயோக்கியன், சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரண்டல்கார். அது அன்பின் பொருட்டு, பாசத்தின் பொருட்டு, குடும்பத்தின் பொருட்டு செஞ்சாலும் அது சுரண்டல் தான். சுரண்டல் அயோக்கியத்தனமே தான், அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த சுரண்டல் செய்பவங்க அதுக்கான விலையை எப்போதாவது கொடுத்தே ஆகணும். நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு செய்தியை சொல்கிறேன். அதை சொன்னது ஒரு இளம்பெண். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு கரியர் சார்ந்த சில கனவுகள் இருக்குது, அதுக்காக சில உழைப்புகள் அங்கே செய்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்கிறாங்க, நீ உன் குழந்தைக்காக வாழணும், குழந்தைய வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு நீ வேலைக்கு போகக்கூடாது, குழந்தைக்கு அவனுடைய உடல் உயிர் ஆவி எல்லாத்தையும் கொடுக்கணும், அதுதானே லட்சியம், அதுதான் நல்ல அம்மா. இதை திருப்பி திருப்பி அவங்க சொல்ல அந்த ப்ரெஷர் தாங்க முடியலன்னு சொன்னாங்க. அது இன்னொரு வகையான அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்துக்கு தான் இந்த சொசைட்டி பழகி இருக்குது. நெடுங்காலம் அதான் சொல்லியிருக்காங்க. இந்த பண்பாடு எப்படி பார்த்தாலும் 2000 வருடங்களாக பெண்ணை அம்மா என்ற அடையாளத்துடன் தின்று அழித்து சூறையாடி வளர்ந்த ஒன்று. அம்மாக்களின் இரத்தத்தின் மேல் கட்டப்பட்டது இது. அவங்களுடைய சாபத்தை ஏற்று வாங்கிய ஒரு சமூகம் நாம். உங்கள் அம்மாவுக்குன்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்கள் அமைச்சு கொடுக்கலைன்னா, அவங்களுக்கான சிந்தனை சுதந்திரமும் ஆன்ம சுதந்திரம் இல்லைன்னா நீங்கள் அவங்கள அழிக்கிறீங்க. அது ஒரு பெரும் பாவம். அந்த பாவம் குடும்பத்தில் உண்டு. அந்த பாவத்தை இயல்பாக்கம் செஞ்சு அதுதான் சரி, அப்படி தான் அம்மா இருக்கணும் என்ற ஒரு மூலநிலையை உருவாக்கி பெண்கள் அதுக்குள்ளே கட்டி போட்ட ஒரு சமூகம் தான் அடுத்த தலைமுறை பெண்கிட்ட சொல்லுது, நீ உன் குழந்தைக்காக வாழணும். அப்போ யார் தான் வாழுது? அந்த குழந்தை அவங்க குழந்தைக்காக வாழணும்னா யார் தான் வாழ்கிறது? அப்புறம் இப்படி இன்னொருத்தருக்காக வாழ்பவர்களுக்கு ஏதாவது மதிப்பு கிடைக்குமாங்கிற அடுத்தது. நீங்கள் இன்னொருத்தருக்கு மொத்தமாக அவங்கள கொடுத்தீங்கன்னா, அது யாராக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடிமை என்று தான் கொள்ளப்படுவீங்களே ஒழிய மதிக்கப்பட மாட்டீங்க. உங்களுடைய கொடை டேக் ஃபார் கிராண்டடாக எடுக்கப்படும். தனக்கு தகுதி இருக்கனால ஒன்று நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன் அவங்க நினைப்பாங்களே ஒழிய ஐயோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோமே நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன நடக்குது? எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அதை தன்னுடைய திறமையால், தன்னுடைய தனித்தன்மையால் அடையாள நினைப்பாங்க. தன்னுடைய பெற்றோரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட குழந்தை என்ன நினைக்கும்? தான் ரொம்ப அரிய ரத்தினம், இந்த உலகத்தில் எல்லாமே தனக்கு சொந்தம், ஆகவே தான் பேணப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நினைக்கும். அதனுடைய தேவை முடிஞ்சோன்னா அந்த தந்தை பெற்றோரை தூக்கி வீசிட்டு போயிடும். அப்போ நீங்கள் போய் உனக்காக வாழ்ந்தேனே, உனக்காக எல்லாத்தையும் கொடுத்தேனே சொல்லும்போது நீங்கள் கேலிக்குரியவர் ஆவீர்கள், பரிதாபத்துக்குரியவர் ஆவீர்கள், அசட்டுகளாவீர்கள். அப்படி ஒரு மாதிரி அர்த்தமற்ற அசட்டுகளாகி போன பெற்றோரை தான் என்னை சுற்றி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலைன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதுக்காக நீ உங்கள் வாழ்க்கையை நுகர வேண்டும் நான் சொல்ல மாட்டேன். உலகியல் என்பது எந்த காலத்தில் எல்லைக்குட்பட்டது தான். கொண்டாட்டம் இல்லை நான் சொல்கிறது. ஒவ்வொரு உயிருக்கும் 2 கடமைகள் இருக்குது.
ஒன்று தன்னுடைய அறிவை தொடர்ந்து விருத்தி செய்து கொள்ள வேண்டிய உரிமையும் கடமையும் இருக்குது. உரிமை மட்டும் இல்லை, கடமையும் கூட. அந்த அறிவை விருத்தி செய்து கொண்டே இல்லாத ஒருவர், அறிவை அப்படியே உரைய வைத்து விட்ட ஒருவர், தொடர்ந்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளாத ஒருவர், தன் கடமையை செய்யாதவராக. உங்களுக்கு யார் மூளையை கொடுத்தாங்களோ அந்த மூளையை கொடுத்தவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய அநீதியை செய்கிறீங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுல அர்த்தம் கிடையாது. உங்கள் மூளையை ஆக்டிவாக்க நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல, பணம் மட்டும்தான் சம்பாதிச்சிங்க. பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டிகிட்டே இருந்தீங்க 35 வருஷம். அப்படின்னா நீங்கள் உங்கள் படைப்பாளியை அவமதிக்கிறீங்க, சிறுமை செய்கிறீங்க. அதுக்கான பயனை, அதுக்கான பிரதிபலனை நீங்கள் பெற்று தான் ஆகணும். வயதான காலத்தில் புலம்பி தான் ஆகணும். 2, ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய ஆன்ம நிறைவுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டிய கடமையோடு இருக்குது. நித்யா திரும்பி சொல்வார், ஆன்ம நிறைவை நோக்கி செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கு, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு இருக்குது. இந்து மதம் 2000 ஆண்டுகளாக தானே சொல்லுது, ஒரு ஆத்மா தன் கடை தேரலை செய்யணும். அதுக்கு தான் அந்த உடலில் அது குடிக்கிறது. அது அறிவினூடாக, மெய் அறிவினூடாக, ஆதலினூடாக அதை சென்று அடையும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆன்ம நிறைவுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ணல. என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன்னா, ஒரு சிங்கம் புலிக்கு உடம்பை கொடுத்தான்னா உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருமா? அது கடமை செய்தாகுமா? அது மாதிரி தான் அது. நீங்கள் உங்களை இழந்துட்டீங்க, அழிக்கிறீங்க. அழித்த பிறகு அதுக்கான பிரதிபலன் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் உங்கள் குழந்தைகள் சுயநலமிக்க உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு கடவுள்கிட்ட போய் அதுக்கு பிரயோஜனம் கேட்டிங்கன்னா, அதுக்கான பயன் கேட்டிங்கன்னா, அதுபோல் அறிவின்மை ஒன்றும் இல்லை. கடவுள் சொல்வது என்ன? அறிவை மேம்படுத்தி கொண்டு, ஆன்மை மேம்படுத்தி கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை முழுமையை நீ ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். மகிழ்ச்சி என்பது அறிவை ஈட்டிக்கொள்வதும் ஆன்மமாக முன்னேறுவது மட்டும்தான், உலகியல் அல்ல. ஒவ்வொரு கணமும் ஒருவன் கற்றுக்கொண்டிருந்தான் என்றால் அவன் மகிழ்ச்சியானவன். ஒவ்வொரு கணமும் ஆன்மீகமாக விடுதலை அடைந்து கொண்டிருந்தான் அவன் மகிழ்ச்சியானவன். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடையணும். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருடைய பொறுப்பு, கடமை. உங்களுக்கு ஆணையிடப்பட்டிருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லைங்கன்னா அந்த மகிழ்ச்சி யார்ட்டையும் கேட்காதீங்க. ஆக இந்த 2 நான்சென்ஸிலிருந்து விடுபட்டு தான் ஆகணும். அந்த எலமெண்ட்டை நான் சொன்னேன். எதிர்காலத்தில் உன்னோட குழந்தைய உன்னை மதிக்கணும்னா, உன்னை ஒரு உண்மையான அம்மாவாக நினைக்கணும்னா நீ சாதனையாளராக இருக்கணும். அப்போ தான் உன்னை மதிக்கும். அப்போ தான் உன் மேலே அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச பெருமைப்பாது வரும். நீ வாழ்ந்தாய் என்றால், நீ அடைந்தாய் என்றால், நீ சாதித்தாய் என்றால் மட்டும்தான் உனக்கு மதிப்பே ஒழிய, நீ கொடுத்தாய் என்றால் நீ விரு அடிமை மட்டும்தான். அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு, பெற்றோர் சூழல் பேச்சை கேட்டுட்டு குழந்தைகளுக்காக மட்டுமே நீ வாழ்ந்த என்றால் நீ என்னவா இருப்ப? அறிவற்ற, ஆன்மீகமான ஒரு தகுதியற்ற, ஒரு அசட்டு கிழடாக அவங்க முன்னாடி நிற்ப. அந்த கிழடை அவங்க எதுக்கு மதிக்கணும்? ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு தின பிறகு தோலை எதுக்கு வச்சுக்கணும்? எதுக்காக மதிக்கணும்? ஒரு பொருள் எடுத்து நுகர்ந்த பிறகு அந்த கூடு, அந்த பேக்கேஜ் எதுக்கு வச்சுக்கணும்? தூக்கி குப்பையில் போட வேண்டியது. அப்படி தான் குப்பையில் போடப்பட்ட பெரியவர்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர். அப்படி குப்பை கூடைக்கு சென்றடையாமல் இருக்கணும் என்றால் உன்னோட குழந்தைகளுக்கு நீ மகத்தான முன்னுதாரணமாக இருக்கணும். என்னுடைய அம்மா, மறைந்த விசாலாட்சி அம்மா, கடந்த 40 ஆண்டுகளாக என்னுடைய முன்னுதாரணம். ஏன்னா அவங்க எனக்காக தன்னை அளித்ததுனால அல்ல, அவங்க மகத்தான அறிவுஜீவியாக இருந்தாங்க. பெரிய நூலகத்தை வைத்திருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் யோசிக்கக்கூடிய எவ்வளவோ சிந்தனைகளுக்கான தொடக்கத்தை எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் சந்தித்த அறிஞர்களிலேயே என்னுடைய அம்மா முதன்மையானவர். அவங்க அளவுக்கு அவ்வளோ படித்த ஒரு பெண்ணை நான் பார்த்து கிடையாது. என்னுடைய மகள்கிட்ட நான் சொல்வேன், விசாலாட்சி அம்மாவோட பேத்தியா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்வேன். அப்போ தான் உனக்கு மதிப்பு. அதனால தான் எங்கள் அம்மா மதிக்கிறேன். சமைச்சு போட்டாங்க, 24 மணிக்கு ஒரு நேரம் எனக்கு அடிமை பணி செஞ்சாங்கிறது. அப்படி பண்ணிச்சிருந்து அவங்கள வெறுத்திருப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஆத்மா இல்லாத ஆட்கள் மேலே எந்த விதமான ஈடுபாடும் வர்றதில்லை. ஆக இந்த பெண்ணு நான் சொன்னேன், உன் பிள்ளைக்கு நீ முன்னுதாரணமாக இருக்கணுமா, அடிமை தாதியாக இருக்கணுமா, நீ தான் முடிவு செய்யணும். தாதியாக இருக்கணும் அப்படின்னு உன்னோட மரபு சொல்லும், முன்னுதாரணமாக இருக்கணும்னு நான் சொல்வேன். அவனுடைய சாய்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரபஞ்சம் ஆணையிடுவது தன்னுடைய நிறைவை, விடுதலையை தானே தேடிக்கொள்வது. அதை தேடாத ஒவ்வொருவரும் வெறும் சக்கைகள், குப்பைகள். அந்த அழிவை அவங்க தேடித்து ஆகணும். அதுக்கு பிறகு வருந்தி பிரயோஜனம் இல்லை. நன்றி.